கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை நாம் எப்படி கழிப்பது? நாம் அடைந்திருக்கக்கூடிய, நம்மை சந்திக்க வந்திருக்கக்கூடிய இந்த ரமதான் என்ற விருந்தாளியை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது? எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமதானுடைய மாதத்துடைய இரவுகளையும் பகல் பொழுதுகளையும் கழித்தார்கள் என்ற ஒரு சுருக்கமான ஒரு அறிவுரையை எனக்கும் உங்களுக்கும் முன்வைக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, பதஅர் ரமதான். இந்த ரமதானுடைய மாதம் தொடங்கிவிட்டது. ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, தொடங்கியதுதான் எமக்கு தெரியும். நாம் கண்ணை மூடி விழித்து பார்த்தால் இந்த ரமதானுடைய மாதம் முடிந்துவிடும். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நன்மையின் மாதத்துடைய நாட்கள் விரைவாக சென்றுவிடும். ஒரு மனிதன் நினைப்பான், நான் முதல் 10 நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும் என்று. அவன் முதல் 10 கழிந்துவிடும். இரண்டாவது 10 செய்கிறேன் என்று நினைப்பான், இரண்டாவது 10 கழிந்துவிடும். மூன்றாவது 10 செய்வோம் என்று நினைப்பான், மூன்றாவது 10 கழிந்துவிடும். லைலத்துல் கத்ருடைய இரவில் செய்வோம் என்று நினைப்பான். ஒவ்வொரு இறைவாக கழியும் அவனுக்கு கடைசியாக ஈதுடைய தினமும் அவனை சந்தித்துவிடும். அப்படிப்பட்ட விரைவாக செல்லக்கூடிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். யாருக்கும் எப்போது இந்த ரமதான் கடக்கும் என்று தெரியாது. கண்களை மூடி விழிப்பதற்குள் இந்த ரமதானுடைய மாதம் எம்மை விட்டு சென்றுவிடும். அதனால் இந்த ரமதானுடைய நேரங்களை வீணடிக்காதீர்கள். இந்த ரமதானுடைய காலை பொழுதுகளையும் பகல் பொழுதுகளையும் நிமிடங்களையும் வீணடிக்காதீர்கள். அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளை யார் ஒருவன் உதாசீனப்படுத்துவானோ, யார் ஒருவன் வீணடிப்பானோ, அவனை விட நஷ்டவாளி யாரும் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெறுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் கூறி பாவ மன்னிப்பை தேடுவதற்கு, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறுவதற்கு அல்லாஹ் உரித்தாக்கிய மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அதை விட்டுவிட்டு யார் இந்த உலகத்துடைய ஆசா வாசங்களிலும் உலகத்துடைய அலுவல்களிலும் மூழ்கி, இந்த உலகத்துடைய ஆடம்பர வாழ்க்கையிலும் வசதியான வாழ்க்கையிலும் மூழ்கி ஆசா வாசங்கள் இந்த ரமதானை கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள், ரமதானை பாலாக்கியவர்கள். ரமதானை பாலாக்குபவர்கள் இந்த ரமதானுடைய பகல் பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், இரவு பொழுதுகளில் டிவிகளுக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள், அல்லது ஷாப்பிங் செய்து இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள், அல்லது ஓய்விலே இந்த ரமதானுடைய முழு மாதத்தையும் கழிப்பார்கள். காலை எழுந்திருப்பான், உறங்குவான், மறுபடியும் எழுந்திருப்பான், உறங்குவான், உறங்குவான், எழுந்திருப்பான். இப்படி அவனுடைய ரமதானுடைய பொழுதுகள் எல்லாம் வீணாகிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பற்றி தான் சொன்னார்கள், அவன் நாசமாகட்டும், அவன் நாசமாகட்டும். யாரவன் 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 ரமதானுடைய மாதத்தில் நாசமாகுபவன்? யாரை ரமதான் சந்திக்கிறது? வரஹிம அன்ஃபு ரஜுலின் தகல அலைஹி ரமதான். ரமதானுடைய மாதத்தை அடைகிறான். சும்மன் சலக கபுல அய்யுஃபர லஹ். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முன்னால் யாரை விட்டு ரமதான் சந்தித்து அவனை கடந்து செல்கிறதோ அவனுடைய பாவங்கள் மன்னிப்பை பெறாமல் அவன் நாசமடைவான் என்று யார் சொன்னது? யார் சொன்னது? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர் என்பது சகோதர சகோதரிகளை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நான் பேசக்கூடிய நானும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்பட வேண்டிய நிமிடங்கள், நேரங்கள் இந்த ரமதானுடைய மாதத்துடைய நிமிடங்களும் நேரங்களும். மூமின்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், ரமதானை அடையும் பொழுதே சரியான நீயத்தை கொண்டு, சரியான எண்ணத்தை கொண்டு ரமதானை அடைந்தவர்கள் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை இந்த ரமதானில் பெற வேண்டும். வணக்க வழிபாடுகளில் ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடை விதித்திருக்கக்கூடிய காரியங்களிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை விளக்க வேண்டும். இந்த ரமதானுடைய முழு அருளையும் பெற வேண்டும் என்று யார் அழகிய நீயத்தோடு சரியான எண்ணத்தோடு இந்த ரமதானை அடைந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வழியை அல்லாஹ் லேசாக்குவான், அல்லாஹ் எளிதாக்குவான். அவர்களுக்கு அல்லாஹ் அதை அடைவதற்கு உதவி செய்வான். யார் இந்த ரமதானை ஓய்விற்காகவும், யார் இந்த ரமதானை பொழுதுபோக்கிற்காகவும், யார் இந்த ரமதானை வியாபாரத்திற்காகவும் அதை மட்டும் அடைவதற்காக ரமதானை அடைந்தோம் என்று கருதுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் வழிகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவி செய்வான். கண்ணியத்துக்குரியவர்களே, யார் எதை எண்ணுகிறார்களோ அதற்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய உதவி இருக்கும். யார் எதை எண்ணினார்களோ அதை அவர்கள் அடைவார்கள். இன்னமல் அஅமாலு பின்னியாத். இரண்டாவது, ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது மிக முக்கியமான காரியம் அத்தௌபா. தௌபா, அர்ருஜூஉ இலல்லாஹ், அர்ருஜூஉ இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி திரும்பி செல்லுதல். காம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் ஒரு சற்று நேரம் அமர்ந்து ஒன்றை சிந்திக்க வேண்டும். நம்முடைய இந்த 11 மாதங்கள் நாம் முன்னால் கழித்த இந்த ஒரு வருடத்துடைய நாட்களும் மாதங்களும், அந்த மாதங்களில் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் என்ன? அந்த மாதங்களில் அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் மீறி இருக்கக்கூடிய குற்றங்கள் என்ன? அந்த மாதத்தில் நம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள், பாவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? இந்த பாவங்களில் இருந்தெல்லாம் மன்னிப்பை பெற்றுதான், அல்லாஹ்வுடைய தௌபாவை அடைந்துதான் இந்த ரமதானை நான் அடைந்திருக்கின்றேனா, அல்லது ஏதோ அடைந்தோம் என்பது போன்று இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோமா? லா இலாஹ இல்லல்லாஹ். ரமதான் அல்லாஹ்விடத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம். அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக ஒரு அடியான் நெருங்குவதற்கு அல்லாஹ் கொடுத்த மாதம் இந்த ரமதானுடைய மாதம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே, வதூபு இலல்லாஹி ஜமீஆ அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன்.
ஈமான் கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கிறான். வதூபு இலல்லாஹி ஜமீஆ, மூமின்களே, அய்யுஹல் முஃமினூன், மூமின்களே நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்விடத்திலே முறையான முறையில், சரியான முறையில் தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன் வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன், அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை விரும்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லல்லாஹு அஷத்து ஃபரஹன் மின் தௌபத்தி அப்தி, ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் அதிக மகிழ்ச்சியோடு அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி விரைந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு அல்லாஹ்வை நோக்கி விரைந்து செல்லுங்கள். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் ஒரு விஷயத்தை பயந்தால் அதிலிருந்து விரண்டு செல்லுவார்கள். ஒரு சிங்கத்தை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவான். அவன் பயப்படக்கூடிய காரியங்களை பார்த்தால் அதிலிருந்து ஒரு மனிதன் விரண்டு செல்லுவான். ஆனால் முஃமின் எப்படி தெரியுமா? யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறானோ அவன் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து செல்லுவான். உலகத்துடைய படைப்புகளை பயப்படக்கூடியவர்கள் அந்த படைப்பிலிருந்து விரண்டு செல்லுவார்கள். அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் அல்லாஹ்வை நோக்கி விரைந்து செல்லுவான். ஃபஃபிர்ரு இலல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி விரைந்து செல்லுங்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, விரைந்து செல்லக்கூடிய காலம் இது. எம்முடைய பாவங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு, எம்முடைய குற்றங்களுடைய மூட்டைகள் எவ்வளவு, இதற்கெல்லாம் எப்போது நாம் தௌபா செய்ய போகிறோம்? இந்த பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் நமக்கு வெளியே காட்டப்பட்டால் எம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? நாம் செய்த குற்றங்கள் கூலிகள், நாம் செய்த குற்றங்கள் பாவங்கள், இதற்குரிய கூலியாக நாளை மறுமையுடைய விசாரணை கடினமானால் எம்முடைய நிலைமை என்னவாகும்? நாம் செய்த பாவங்களை எல்லாம் நாளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய சந்திதானத்திலே விசாரணை செய்தால் எம்முடைய நிலைமை என்னவாகும்? எம்முடைய ஏடுகள் எல்லாம் இடது கரத்திலே நாளை மறுமையில் ஒப்படைக்கப்பட்டால் நம்முடைய நிலைமை என்னவாகும்? நாளை மறுமையிலே அரிசின் நிழலிலே 7 கூட்டத்தார்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, அல்லாஹ்வின் நிழலை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது, சூரியன் ஒரு மைல் தூரத்திலே சுட்டரித்துக் கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய பாவங்களின் காரணமாக வேர்வைகள் நம்மை மூழ்கடிக்க செய்து கொண்டிருந்தால் நம்முடைய நிலைமைகள் என்னவாகும்? நரகத்தை பற்றி அச்சம் இல்லையா? அல்லாஹ்வின் சந்திதானத்தை பற்றி அச்சம் இல்லையா? சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் இல்லையா? காஷியா, அதை பற்றிய பயம் இல்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்ற ஹுத்தமா என்ற நரகம், அதை பற்றி அச்சம் இல்லையா? பயம் இல்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இந்த நேரத்திலே தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். பாவங்கள் குற்றங்கள் எவ்வளவு செய்திருந்தாலும் விடுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த பாவங்கள் குற்றங்களை மன்னிப்பதோடு அல்லாஹ் அந்த பாவங்கள் அளவிற்கு நன்மைகளை தருகிறான். அல்லாஹ் அதை நேசிக்கிறான், அல்லாஹ் அதை விரும்புகிறான். மூமின்களை, அதற்குரிய மாதம் இது, அதற்குரிய நிமிடம் இது, அதற்குரிய நாள் இது. அல்லாஹ்விடத்திலே முழுவதுமாக தௌபாவின் மூலமாக திரும்பி வாருங்கள். அல்லாஹ் அந்த தௌபாவை இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹ் அங்கீகரிப்பான். மூன்றாவது, ஹாஃபிதுஸ் ஸலவாத், தொழுகைகளை பாதுகாருங்கள். ஜமாஅத்துடைய தொழுகைகள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமதான் அல்லாத ரமதான் மாதத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முக்கியத்துவப்படுத்திய பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள். ஹாஃபிதுஸ் ஸலவாத், தொழுகைகளை பாதுகாருங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் கூறுகிறான், கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி அடைவார்கள். அவர்கள் யார்? அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருப்பார்கள். அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் தொழுகையை பாதுகாப்பார்கள், அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய வாரிசுகள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான். தொழுகையுடைய ஜமாஅத்தை பேணக்கூடிய சிறப்புகள் எல்லாம் நாம் அறிந்ததுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய வீட்டின் வாசலிலே ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றிலே நீங்கள் 5 முறை குளித்தால் உங்களுடைய உடம்பில் அழுக்குகள் ஒட்டுமா? சஹாபாக்கள் சொன்னார்கள், எப்படி அல்லாஹ்வுடைய தூதரே? அது போன்றுதான் இந்த 5 நேர தொழுகைகள். யார் 5 நேர தொழுகைகளை ஜமாஅத்தோடு தொழுதார்களோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய பாக்கியத்தை நமக்கு கொடுப்பானாக. இந்த உம்மத்தில் யாருக்கும் தொழுகையை ஜமாஅத்தில் இருந்து விலகி தொழுவதற்கு அனுமதி கிடையாது. ஒரு கண் தெரியாத சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு கண் தெரியவில்லை, யாருடைய உதவியோடு தான் நான் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், நான் வீடுகளில் தொழ அனுமதி உண்டா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், அத்தஸ்மஉன் நிதா, அதானுடைய சப்தம் கேட்கிறதா உன் காதில்? அவர் சொன்னார், ஆம் அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி என்றால் உனக்கு எந்த அனுமதியையும் இந்த மார்க்கத்திலே நான் பார்க்கவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு சொன்னார்கள் என்றால், அல்லாஹு அக்பர். கண் தெரியக்கூடிய நாமெல்லாம் இந்த சஹருடைய வக்தை முற்படுத்தி விட்டு சிலர் சஹருடைய சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டு விட்டு ஃபஜ்ருடைய தொழுகை இல்லாமல் உறங்குகிறார்கள். சஹருடைய உணவை அவர்கள் அதிகமாக உட்கொண்டு விட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை தவற விடுகிறார்கள். உலகத்துடைய அலுவல்களின் காரணமாக துஹருடைய தொழுகையுடைய ஜமாஅத்தை தவற விடுகிறார்கள், அஸருடைய தொழுகையுடைய ஜமாஅத்தை தவற விடுகிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இவருடைய நோன்புகள் எல்லாம் நோன்புகளாக அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுமா? ஹாஃபிதுஸ் ஸலவாத், மூமின்களை தொழுகையை பாதுகாருங்கள். தொழுகையை பாதுகாத்தால் தான் இந்த ரமதானுடைய மாதத்துடைய முழு கூலியையும்
நாம் அடைய முடியும் எம்மால் இன்ஷா அல்லாஹ் முடியும். 5 நேர ஜமாஅத்துடைய தொழுகைகளை காலம் தவறாமல், எவ்வளவு சிரமம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சென்றுதான் இந்த 5 நேர தொழுகையும் நான் தொழுவேன். தவறவிடுகிறீர்கள், மறந்து விட்டீர்கள், வீடுகளில் இருக்கிறீர்கள், தொழாதீர்கள் வீடுகளில். பள்ளிக்கு சென்று யாராவது இருந்தால் ஜமாஅத்தோடு தொழுங்கள். அதை தவறவிட்டு விட்டால் முடிந்த அளவு இந்த ரமதானுடைய மாதத்துடைய எல்லா ஜமாஅத்துடைய தொழுகைகளையும் பள்ளியிலே சென்று தொழுவதற்கு யார் ஆயுத்தமாகிறார்களோ அவர்கள் இந்த ரமதான் மாதத்துடைய உண்மையான கூலிகள் அனைத்தையும் அடைந்து கொள்வார்கள். நான்காவது ஹாஃபிதுஸ் ஸியாம், ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை பாதுகாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், நோன்பை பாதுகாப்பதா? ஆம் முஃமின்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த நிஅமா, அந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பு, காலை சஹருடைய வக்திலிருந்து இஃப்தாருடைய வக்து வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்காக பசியையும் தாகத்தையும் தனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமதானுடைய மாதத்துடைய நோன்பை பாதுகாப்பது ஒரு முஃமினுடைய கடமை. நோன்பு பாலாகுமா? ஆம், பாலாகும். எப்போது பாலாகும் தெரியுமா? யார் இந்த ரமதானுடைய பகலிலும் இரவிலும் ஜமாஅத்துடைய வக்தை ஜமாஅத்துடைய தொழுகைகளை தொழுவதிலிருந்து விலகி இருக்கிறார்களோ அவர்கள் நோன்பை பாலாக்குவார்கள். ஆம், பாலாகும். யார் மனோவிச்சைக்கு அடிமைப்பட்டு மானக்கேடான விஷயங்களின் பக்கம் நெருங்குகிறார்களோ ஆம், அவருடைய நோன்புகள் பாலாகும். ஆம், யாருடைய நோன்பு பாலாகும் தெரியுமா? இஃப்தாரிலே ஒரு மனிதர் உட்கார்ந்திருப்பார். ஒருவரை அல்லாஹ் நோன்பாளியாக அங்கீகரிப்பான், இன்னொருவரை அல்லாஹ் பசித்திருந்தவராக தாகித்திருந்தவராக அங்கீகரிப்பான். ஒருவர் நோன்பாளியாக அங்கீகரிக்கப்படுவார், ஒருவர் வெறும் பசித்திருக்கக்கூடிய தாகித்திருக்கக்கூடிய மனிதராக அங்கீகரிக்கப்படுவார். யார் அவர்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த ரமதானுடைய நேரங்களில் பொய் கூறுவதை விட்டும் அதற்கு ஏற்ப அமல் செய்வதை விட்டும் யார் விலகவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹ்விற்கு எந்த பலனும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ். யா அஹி, ரமதானுடைய காலை நேரங்களிலே பொய் பேசுகிறாயா? ரமதானுடைய காலை நேரங்களிலே புறம் பேசுகிறாயா? கீபா, நமீமா, ஒருவரை பற்றி இட்டு கட்டுகிறாயா? ஒருவரை பற்றி குறை பேசுகிறாயா? ஒருவருடைய உள்ளத்தை காயம்படும்படியாக நடந்து கொள்கிறாயா? நீ பசித்திருப்பதாலும் தாகித்திருப்பதாலும் அல்லாஹ்விற்கு இந்த நோன்பின் மூலமாக எந்த பலனும் இல்லை. மௌனமாக இரு. இந்த ரமதானுக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. ரமதானுக்குரிய நோன்பிற்கு என்று கண்ணியம் இருக்கிறது. இந்த நோன்பு பொய் பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது. இந்த நோன்பு புறம் பேசுவதை அங்கீகரிக்காது. இந்த நோன்பு பிறரை பற்றி பேசுவதை ஏற்றுக்கொள்ளாது. இந்த நோன்பு வீணான பேச்சுகளை அங்கீகரிக்காது. இந்த நோன்பு அசிங்கமான காட்சிகளை பார்ப்பதை, அசிங்கமான டிவிகளை பார்த்து கொண்டிருப்பதை, அதில் பொழுதுகளை போக்குவதை இந்த நோன்பு அங்கீகரிக்காது. அவர்களை இந்த நோன்பு பாலாக்கும், அவர்களும் பாலாகுவார்கள். அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நோன்பும் பாலாகிவிடும். அதனால் நோன்பை பாதுகாருங்கள். ஒரு முஃமின் இந்த ரமதானுக்குரிய நோன்பிற்குரிய கண்ணியத்தை கொடுப்பான்.